வாங்க மக்களே, இன்றைக்கி வந்து மாடியில் வந்து வெண்டைக்காயிலேருந்து நம்ம அறுவடையை தொடங்கலாம். வாங்க பாருங்கள், எவ்வளோ வெண்டைக்காய் நம்ம வந்து இதிலேருந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஞானத்தந்த வெண்டைக்காய் இருக்குது, பச்சை வெண்டைக்காய் இருக்குங்க. இந்த செடி தான் பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிவப்பு வெண்டைக்காய். இந்த சிவப்பு வெண்டைக்காயிலேருந்து 2 வெண்டைக்காய் நமக்கு சிவப்பு வெண்டைக்காய் கிடச்சிருக்குதுங்க. பாருங்கள், அடுத்து வந்து பீன்ஸ். இதிலிருந்து நம்ம வந்து பீன்ஸை வந்து அறுவடை பண்ணிக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ஒவ்வொன்றா பறிச்சுக்கலாமுங்க. பாருங்கள், கை நிறைய கிடச்சிருக்குங்க. அதையுமே நம்ம வந்து தட்டில் போட்டுக்கிறலாம். அடுத்து பாருங்கள், இது ஒரே ஒரு செடி தாங்க. இந்த செடியில் தாங்க நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்ட போகிறேன். பாருங்கள், இதில் வந்து காக்கில் இருக்குங்க. காக்கில் பீன்ஸு பாருங்கவே. ஒரே செடியிலே தாங்க எவ்வளோ கை நிறையாங்க. பாருங்கள் மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கொடி காய்கறிங்க. கொடிக்காய் போடுற பை. இதுலேயுமே நான் வந்து பீன்ஸு போட்டிருக்கேன். இதிலேருந்துமே நமக்கு வந்து ஒரு சில காய்கள் தான் இதுலேருந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இது சின்ன செடி. அதுக்கப்புறம் தான் இந்த செடியை வந்து நட்டுருக்கு. இதுலேருந்து ஒரு நம்ம 5 பீன்ஸு கிடச்சிருக்குங்க. பாருங்கள், இது சின்ன செடி தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காயும் அறுவடைக்கு தயாராக தாங்க இருக்குது. அதிலிருந்து சில காய்களை வந்து நம்ம பறிச்சுக்கிறலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக அப்படியே பசை பசேன்னு இருக்குது. இங்கே ஒரு காய் இருக்குது, இதையும் பறிச்சுக்கிறலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இல்லை, அடுத்த செடியில் பார்க்கலாம் மக்களே. பாருங்கள், இங்கே 2 காய் இருக்குது, அதையுமே பறிச்சுக்கிறலாம். உள்ளே ஒரு காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதையும் பறிச்சுக்கிறலாம். இங்கே ஒரு காய் இருக்குது, இதையுமே பறிச்சுக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ பச்சை கத்திரிக்காய் கிடச்சிருங்க. இது பாருங்கள், இது வந்து ஊதா நிற கத்திரிங்க. என்னோடய மாடியிலையும் இந்த ஊதா நிற கத்திரி போட்டிருக்கேன். இதிலேருந்து அறுவடைக்கு இதுவும் தயாராக தான் இருக்குது. இதிலேருந்து நம்ம காயை பறிச்சுக்கிறலாம். வாங்க மக்களே, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு இந்த காய். ஒவ்வொன்றா பறிச்சுக்கலாம் மக்களே. இதில் வந்து முள் இருக்குதுங்க. பாருங்கள், முள் இருக்கா? இந்த ஊதா நிற கத்திரிலையுமே முள் இருக்குதுங்க. பாருங்கள், இங்கே ஒரு கத்திரி. இதிலேருந்து ஒரு 5 வகை கத்திரி தாங்க நமக்கு கிடச்சிருக்குது. 5 கத்திரி ஊதா நிற கத்திரி நமக்கு வந்து கிடச்சிருக்குது. பாருங்கள் மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து புல்லட் மிளகா. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குன்னு பாருங்கள் மக்களே. எவ்வளோ புல்லட் சைஸ்லேயே இருக்குது பாருங்கள். அதுக்கு தாங்க இதுக்கு பேர் புல்லட் மிளகாய். எவ்வளோ நீளமாக புல்லட் சைஸ்லேயே இருக்குது பாருங்கள். பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இதையுமே பறிச்சுக்கிறலாம். நல்ல டார்க் க்ரீனுங்க இந்த புல்லட் மிளகாய். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 4 காய் கிடச்சிருக்குங்க. இன்னொரு செடி இருக்குதுங்க, நம்ம அதையும் பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் புல்லட் மிளகா தாங்க. இது வந்து வெளிர் நிறத்தில் இருக்குது பாருங்க. அது டார்க் க்ரீனாகவும் இது வந்து லைட் க்ரீனாகவும் இருக்குது பாருங்கள். இதுவும் புல்லட்டு தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செடி அவரைங்க. பாருங்கள், இதில் எவ்வளோ கொத்து கொத்தாக காய் இருக்குன்னு பாருங்கள் மக்களே. பாருங்கள், இது வீடியோ போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே. பாருங்கள், இதிலேருந்து நம்ம காயை பறிச்சுக்கலாம். இதில் தாங்க முக்கியமாக வந்து அரைக்கிலோ காய்க்கு கூட வருங்க. அவ்வளோ காய் இருக்குது இந்த இதில் ஒவ்வொன்றா பறிச்சுக்கிறலாம். பாருங்கள் மக்களே, ஒவ்வொரு தடவையும் ஒரு கை நிறைய கிடச்சிருக்குது நமக்கு. பாருங்கள், இன்னுமே இருக்குது மக்களே. இதில் எல்லாம் ஒரு 3 பை போட்டிருக்கேன் மக்களே. இதில் 3 பையிலையுமே காய் இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், இதுலேயுமே இருக்குது, இதுலேயும் பறிச்சுக்கிறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு பை வச்சுருக்கிறேன். இந்த பையிலையுமே பாருங்கள் அப்படியே கொத்தாக இருக்கு பாருங்க. அதையும் பறிச்சுக்கிறலாம் மக்களே. நம்ம பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு பாருங்க, எவ்வளோ பெரிய காயின்னு பாருங்கள். என்னோடய மாடியிலேயே இப்படி இயற்கையான முறையிலையுமே வந்து நமக்கு ஆரோக்கியமான காய்கறிகளை வந்து விளைவிக்கலாமுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதை பயன்படுத்தி சில காய்களையாச்சும் போட்டு வளர்த்து அந்த காயிலேருந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதோட ருசியே தனி ருசிங்க. பார்த்தீங்களா, இதுலேருந்து எவ்வளோ அவரைக்காய் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இன்னுமே இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே பிஞ்சுங்க. இந்த பூ பூராமே அப்படியே பிஞ்சாக இறங்கியிருக்கு பாருங்க மக்களே. அப்படியே பிஞ்சு தாங்க இது ஊராமே. பூவெல்லாம் அப்படியே பிஞ்சாக இறங்கிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் பூ. இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த பூ போய் நம்ம பறிச்சுக்கிறலாம். பாருங்கள், நான் டெய்லியுமே இந்த டிசம்பர் பூ தலையில் வச்சுக்கிடுவீங்க பறித்து. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்டு. ஒயிட் அண்ட் லாவெண்டர். பாருங்கள், இதில் என்னென்ன காய் இருக்குண்டா,
இது அனைத்து வகை காய்கறியுமே என்னோடய மாடியில் தாங்க. பச்சை கத்திரி, புல்லட்டு மிளகாய், பீன்ஸு, அவரைக்காய், வெண்டைக்காய், சிவப்பு வெண்டை, ஊதா நிற கத்திரி இது எல்லாமே என்னோடய மாடியில் தாங்க. இன்னும் இருக்குதுங்க, வாங்க பறிக்கலாம். பாருங்கள், இது தாங்க சம்பா மிளகாய். இதையுமே நம்ம பறிச்சுக்கிறலாம். இந்த ஒரு செடியிலேயே பாருங்கள், கை நிறைய சம்பா மிளகாய் நம்ம பறிக்கலாமுங்க. அது பார்த்தீங்களா, எவ்வளோ காய்கறி பாரு, எவ்வளோ பச்சை மிளகா பாருங்கள். பார்த்தீங்களா, தட்டு நிறையா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பை தாங்க, அதுலேயுமே நமக்கு வந்து சம்பா மிளகாய் இருக்குது. அதையுமே நம்ம பறிச்சுக்கிறலாம். பாருங்கள், எவ்வளோ மிளகாய் இருக்குன்னு பாருங்கள் அந்த இதில், இந்த செடியில். எவ்வளோ ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னோடய மாடியில் நான் எவ்வளோ காய்கறி பறிக்கிறேன் அப்படின்ட்டு. பாருங்கள், இது எல்லாமே என்னோடய மாடியில் பறித்த காய்கறிங்க. தயவு செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஆதரவு கொடுங்கள் என்னோடய சேனலுக்கு. இயற்கையான முறையில் எப்படி காய்கறியை விளைய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இதுக்கு வந்திருக்கிறேன். ப்ளீஸ்